கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கனெக்ட் வித் காமர்ஸ் தமிழ். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட் சாப்டரில் வந்து காமர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியிலேருந்தே இந்தியன் சப்கான்டினென்ட்டில் எப்படியெல்லாம் இருந்தது, நார்த் இந்தியாவில் எப்படி இருந்தது, அப்புறம் பாண்டிய டைனாஸ்டியில் எப்படி இருந்தது, எல்லாமே சுல்தான் பீரியட்லேயும் எப்படி இருந்தது எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ நமக்கு வந்து அதில் வந்து பார்ட்டர் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லியிருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த நல்லங்காடி அல்லங்காடி அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. காமர்ஸை வந்து எதெல்லாம் ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் காமர்ஸ்ன்னு படிச்சிருப்போம், அந்த பார்ட்டர் சிஸ்டம் வந்து ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் பேசிக்ஸ். செகண்ட் சாப்டர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து பிஸ்னஸ் வந்து எதுக்காக பண்ணுறாங்க, ஒருத்தங்க ஒரு பிஸ்னஸை பண்ணுறதுக்கான தேவை என்ன, நோக்கம் என்ன, ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கான நோக்கம் என்னன்னு சொல்கிறது தான் வந்துட்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் நமக்கு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹியூமன் ஆக்டிவிட்டினா என்னென்னா, ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு ஆக்டிவிட்டியை செஞ்சாங்க அப்படின்னா அதுதான் வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். எதுக்காக அந்த ஆக்டிவிட்டி செய்கிறாங்க? தன்னோட தேவைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸை ரெண்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன? எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ட்டு. நம்ம ஆல்ரெடி எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்போம். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னன்னு நம்ம படிச்சிருப்போம். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயத்தை நீ பண்ணுறது எதுக்காக பண்ணுற அப்படின்னா காசு வேணும், மணி மேக் பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவோடு நீ வந்து அந்த ஒரு வேலையை பண்ணுற அப்படின்னா அது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நம்ம மேனுஃபேக்சரர்ஸ்லாம் கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கூட்ஸ் ப்ரொடியூஸ் ஆன கூட்ஸை வந்து கன்சியூமர்ஸ்க்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அதுவுமே இருக்கலாம். அதை வந்து நம்ம செல்லர்ஸ்க்கு வந்து, அதாவது ரீட்டெய்லர்ஸ் நம்ம கடைக்காரங்க வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு செல் பண்ணுறாங்க இல்லையா, அதுவுமே வந்து காசுக்காக தானே பண்ணுவாங்க, அதுவாக இருக்கலாம். இல்லை நம்ம டாக்டர் கிட்ட போகிறோம் அப்படின்னா அவங்க நமக்கு ஒரு மெடிக்கல் அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு நம்ம டாக்டர் ஃபீஸ்ன்னு ஒன்று கொடுப்போம்ல, அதுவாக இருக்கலாம். இல்லை நம்மளோட அக்கௌண்டன்ட் வைப்பாங்கன்னு சொன்னேன்ல, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் எல்லாம் வைப்பாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து நம்ம காசு கொடுப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு விஷயம் வந்து காசு மோட்டிவில் வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதோட அப்படியே ஆப்போசிட் தான் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா, காசுக்காக ஒரு விஷயத்தை செய்யாமல் தன்னோட எப்படி சொல்கிறது, ஒரு இமோஷ்னல் கனெக்ட்காக செய்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு சர்வீஸ்க்காக இருக்கலாம், அந்த மாதிரி விஷயத்தை தான் வந்துட்டு நம்ம நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம்னா குக்கிங் ஃபார் ஃபேமிலி. இப்போ நம்ம அம்மா நமக்காக சமைச்சு போடுறாங்க, அதுக்காக அவங்க நம்மக்கிட்டேருந்து காசு வாங்குறாங்களா? இல்லை. அதுவே நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், அங்கே நமக்கு சமைச்சு போடுறாங்கன்னா நம்ம காசு கொடுக்கலாமா? ஆமாம். ஸோ அது வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அம்மா நமக்கு செய்கிறது வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஓகேவா? இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, எக்கனாமிக் வர்சஸ் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், இந்த டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுலேயே அவங்க கொடுத்துருப்பாங்க. எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன, நம்ம முன்ன சொன்ன மாதிரி டு ஏர்ன் மணி ஆர் ஃபினான்ஷியல் கெயின், அதுதான் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எக்ஸாம்பிள், ஒரு பழ வியாபாரி வந்து நமக்கு பழம் விற்கிறாரு அப்படின்னா அது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதுவே நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா வந்துட்டு நம்மளோட சந்தோஷத்துக்காக செய்கிறது, ஒரு அன்புனால செய்கிறது, பாசத்துக்காக செய்கிறது, சிம்பத்தி மூலியமாக செய்கிறது, இதெல்லாம் வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா மதர் குக்ஸ் ஃபார் அவர் ஃபேமிலி. அதுதான், ஒரு அம்மா வந்து தன்னோட குடும்பத்துக்காக சமைச்சு தரதை வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மெயின் மோட்டிவ், இதோட நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு வந்து ஏர்ன் பண்ணுறது தான், காசு சம்பாதிக்கிறது தான் வந்துட்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட மெயின் மோட்டிவ். அதுவே வந்து இதோடது நான் எக்கனாமிக்கோட மோட்டிவ் என்னன்னு பார்த்தோன்னா நம்மளோட சைக்கலாஜிக்கல், அதாவது மனசுக்கு திருப்தி தர மாதிரியான நம்ம செய்கிறோம் ஒரு விஷயத்தை அப்படின்னா அதுதான் அதோட மோட்டிவ். மனசு திருப்தி அடைகிறது தான் வந்து மோட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். மணி மெஷர்மெண்ட், அதாவது நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை வந்து நம்ம மணி மூலியமாக மெஷர் பண்ண முடியும், அளக்க முடியும். அதுவே நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை மணி மூலியமாக மெஷர் பண்ண முடியாது. தீஸ் cannot be expressed in the value of monetary terms அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம்பிள், நம்ம டாக்டர் வந்து 500 நமக்கு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறது வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் வரும். அதுவே வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து இப்போ க்ளோத்ஸ் கொடுக்குறோம், நம்ம ஒரு சர்வீஸ்க்காக வந்து புவர் சில்ட்ரனுக்கெல்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம், க்ளோத்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்ககிட்ட போய் காசு வாங்க மாட்டோம் இல்லையா. ஸோ அது நான் எக்கனாமிக். அதனால் அந்த சேவையை வந்து காசு மூலியமாக நம்மளால் மெஷர் பண்ண முடியாது, அதனால் அதை வந்து நம்ம நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம்.
ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் மோஸ்ட்லி வந்து க்ரியேஷன் ஆஃப் வெல்த். இந்த கான்செப்ட் நம்ம எக்கனாமிக்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஒரு எப்படி சொல்கிறது, சொத்து சேர்க்கிறதா இருக்கலாம், இல்லை வந்து காசு சேகரிச்சுக்கிட்டே போகிறது, காசு அதிகப்படுத்திகிட்டே போகிறதுங்கிறது தான் க்ரியேஷன் ஆஃப் வெல்த்துன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து க்ரியேஷன் ஆஃப் வெல்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுவே வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வெல்த்தை க்ரியேட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதோட அவுட்கம் என்ன, எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட அவுட்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ப்ரொடக்ஷன், ஒரு புது பொருளை வந்து செய்கிறதா இருக்கலாம், ப்ரொடக்ஷன். ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதா இருக்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்குறதா இருக்கலாம். கன்சம்ஷன் அப்படிங்கிறது நம்ம பர்சனல் தேவைகளுக்காக யூஸ் பண்ணிக்கிறது. அதை தான் வந்துட்டு இதோட அவுட்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பண்ணுறது மூலியமாக நமக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அதுவே வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா மன திருப்தி தான், மனசு நிம்மதியாக இருக்கும், எனக்கு பிடிச்சவங்களுக்காக நான் இதை செஞ்சேன் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், அதாவது டியூரேஷன், காலகட்டம், எவ்வளோ நேரத்துக்கு இதை செய்வாங்க அப்படின்னு. எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப செய்வாங்க. தே ஆர் டன் ஆன் அ ரெகுலர் பேசிஸ், அதாவது டெய்லி ரெகுலராக நம்ம எப்படி சாப்பிட்றோம், குளிக்கிறோம், தூங்குறோம், அந்த மாதிரி இதையுமே ரெகுலராக செய்வாங்க. ஸோ தட் நம்ம அப்போ தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து கண்டினியூ பண்ண முடியும், டு ஏர்ன் அ லிவிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தேன் அப்படின்னா, குல்ஃபி ஐஸ்காரர், நம்ம ஸ்ட்ரீட்ஸ்லலாம் குல்ஃபி ஐஸ்காரர் வந்து கரெக்டாக இந்த 2 மணிக்கு வர்றது, இல்லை ஈவினிங்ஸில் வர்றது அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அது டெய்லி நடக்கும். ஏன்னா டெய்லி அவங்களுக்கு காசு வேணும், அப்போ தான் அவங்களால சாப்பிட முடியும். அதுவே நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து ரெகுலராக பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து ஒரு சில நேரத்தில் பண்ணுவாங்க, இல்லை ஃப்ரீ டைம் அவங்களுக்கு கிடைக்கும் போது பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து வந்து சோர்ஸ் ஆஃப் இனிஷியேஷன், அதாவது எது வந்து இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பண்ணணும்னு தூண்டுது, எது வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை பண்ண தூண்டுது அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்டில் கொடுத்துருக்குறாங்க. 7th பாயிண்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட ஹியூமன் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ், நம்மளோட தேவைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட எமோஷ்னல் அண்ட் சென்டிமெண்டல் ப்ரெஷர், மன சந்தோஷத்துக்காகவும் மன நிம்மதிக்காகவும் தான் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ எக்கனாமிக் ஃபஸ்ட் வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டியை தான் நம்ம 2ஆக பிரித்தோம், எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக்னு. இப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸையே வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஏபிசின்னு 3 டைப்ஸ். என்ன டைப்ஸ்னால் எம்ப்ளாய்மெண்ட், ப்ரொஃபஷன், பிஸ்னஸ் அப்படின்னு 3 பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தருக்காக இன்னொருத்தர் வேலை செஞ்சு கொடுப்பாரு, அதுதான் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அதுதான் கொடுத்துருப்பாங்க. இட் ரெஃபர்ஸ் டு தி ஆக்குபேஷன் இன் விச் பீப்புள் ஒர்க் ஃபார் அதர்ஸ். ஒருத்தருக்காக நம்ம ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறோம், அதுக்காக அவங்க நமக்கு காசு கொடுப்பாங்க, அவ்வளோதான் வந்து எம்ப்ளாய்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டீச்சருங்கிறத தாண்டி இப்போ ஐடியில் வேலை செய்கிறவங்களாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கம்பெனிக்காக வேலை செஞ்சு தருவோம், நமக்கு அந்த கம்பெனி காசு கொடுக்கும். ஸோ அதுதான் எம்ப்ளாய்மெண்ட். அப்படி நமக்கு வேலை கொடுக்குறவங்களோட பேர் எம்ப்ளாயர். ஓகேவா? நமக்கு வேலை கொடுக்குறவங்களோட பேர் வந்து எம்ப்ளாயர். வேலை வாங்குறவங்க, அதாவது வேலை செய்கிறாங்க பற்றியா, அவங்களோட பேர் வந்து எம்ப்ளாயி அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் யாரெல்லாம் இந்த எம்ப்ளாயீஸாக நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மேனேஜர்ஸை சொல்லுவோம், கிளர்க்கு, பேங்க் ஆஃபீஸர்ஸு, ஃபேக்ட்ரியில் செய்கிற ஒர்க்கர்ஸு, இவங்க எல்லாத்தையுமே நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த எம்ப்ளாய்மெண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க அந்த பேராகிராஃபில். என்ன அப்படின்னா, நம்ம எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்குமாமா. கான்ட்ராக்ட்னா அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் படி என்ன இருக்கும் அப்படின்னா, நான் சொல்கிற வேலையை நீ செஞ்சுட்ட அப்படின்னா உனக்கான காசை நான் தருவேன். அந்த வேலையை செய்கிற டைம் நீ என் கம்பெனியில் இருக்கும்போது நான் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறேனோ அதை வந்து நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ த எம்ப்ளாயி ஹாவ் டு பெர்ஃபார்ம் தி ஜாப்ஸ் அசைன்ட் டு தி எம்ப்ளாயி பை த எம்ப்ளாயர், ஃபார் திஸ் ரெம்யூனரேஷன் இஸ் கிவன் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷன். எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் செகண்ட் டைப் வந்து ப்ரொஃபஷன். ஓகேவா? ஸோ இந்த ப்ரொஃபஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பர்சனல் சர்வீஸ் வந்து இவங்க கொடுப்பாங்க. அவங்க என்னவாக இருப்பாங்கன்னா, ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அவங்களோட ஃபீல்டில். தெல் பி அன் எக்ஸ்பர்ட் நேச்சர் அண்ட் ஸ்பெஷல்
நேச்சராக இருக்கும். அவங்க வந்து நமக்கு பர்சனல் அட்டென்ஷன் கொடுப்பாங்க. ஒருத்தங்க இண்டிவிஜுவலாக போனால் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ டாக்டர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொஃபஷனில் தான் வரும், டீச்சிங்குமே ப்ரொஃபஷனுக்குள்ளே தான் வரும். ஏன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபீல்டில் அவங்களோட வேலையில் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் இருக்கும், ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அவங்களோட இதில். அதுதான் வந்து ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற காரணத்தினால அவங்களோட இன்கம் அவங்க எப்படி ஏர்ன் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா ப்ரொஃபஷ்னல் ஃபீ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரொஃபஷ்னல் ஃபீ மூலியமாக தான் அவங்க வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது நார்மலாக ஒரு ஜாபுங்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்க வந்து இப்போது டாக்டர்ஸ்னு ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த டாக்டர்ஸ்லேயே ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க யாரோ அவங்கக்கிட்ட தானே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க போவோம். ஸோ அவங்க அவ்வளோ கம்பீட்டண்ட்டாக இருக்க ஒரு ஃபீல்டில் நம்ம ஒருத்தரை சூஸ் பண்ணி போகிறோங்கிறதுனால அவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவங்களுக்கு வந்து சில எத்திக்ஸ் இருக்கும். நம்மளுக்கு எப்படி எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து எம்ப்ளாயர் வந்து நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுவாங்களோ அந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து அவங்களுக்குன்னே சில எத்திக்ஸ் இருக்கும். எத்திக்ஸ்னால் அவங்களே வச்சுக்கிட்ட ரூல்ஸு. இப்போ வந்து நான் ஒரு 8 மணிக்கு மேலே பேஷண்ட்ஸை பார்க்க மாட்டேன், இல்லை நான் வந்து லஞ்சம் வாங்க மாட்டேன், இல்லை நான் வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ண மாட்டேன், தப்பான மெடிசன் எழுதி தர மாட்டேன். அந்த மாதிரி தனக்குன்னு சில கொள்கைகள் இருக்கிறது தான் வந்துட்டு தனக்குன்னு தொழில் தர்மம் அப்படின்னு நம்ம வந்து அந்த சிவாஜி படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் தொழில் தர்மம் அப்படின்னு. ஸோ அதுதான் வந்துட்டு ப்ரொஃபஷன். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டமேட்டிக் பாடி ஆஃப் நாலேஜ், அதாவது அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் அப்படிங்கிறது வந்து சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். ஆரம்பத்துலேருந்து அவங்க ப்ராப்பராக நாலேஜ் கெயின் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அடுத்து வந்து அவங்க வந்து ஃபார்மலாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கணுங்கிறது தான் நான் அந்த எத்திக்ஸ் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சர்வீஸ் மோட்டிவ் ஜாஸ்தியாக இருக்கணும். காசு சம்பாதிக்கிறதுங்கிறத தாண்டி சர்வீஸ் மோட்டிவ் இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து நமக்கு வந்து தேர்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா பிஸ்னஸ். தேர்ட் வந்துட்டு பிஸ்னஸ். இதையுமே வந்து நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்குள்ளே தான் எடுத்துகிட்டு வருவோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட மெயின் மோட்டிவ் வந்து காசு ஏர்ன் பண்ணுறது தான், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது தான் பிஸ்னஸோட மெயின் மோட்டிவாக இருக்கும். அவங்களோட அப்ஜெக்டிவ் வந்து இந்த சர்வீஸ் கொடுக்கணும், மக்களோட இதுதான் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னுலாம் அவங்க வந்து எதுவுமே நினைக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னா அது மூலியமாக அவங்களுக்கு வந்து போட்ட கேபிட்டலை விட அதிகமாக காசு இருக்கணும், அதுதான் அவங்க ப்ராஃபிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா ரெகுலர் பேசிஸில் இது வந்து நடக்கும். அதாவது டே டு டே பேசிஸில் நடக்கும். டு ஏர்ன் ப்ராஃபிட் த்ரூ தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ்க்காக தான் நமக்கு வந்து இங்கே டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இந்த டெஃபினிஷனை வந்து படிச்சுக்கலாம். ஓகே. அடுத்து பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கனெக்டட் வித் ரேசிங், ப்ரொடியூசிங் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் குட்ஸ். அதாவது ஒரு பொருளை வந்து எப்படியெல்லாம் தயாரிக்கலாம், எந்த மாதிரியெல்லாம் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத படிக்கிறது தான் வந்து பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். அப்படி எல்லாத்தையுமே அதெல்லாம் சார்ந்தது தான் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட இட் கிரியேட்ஸ் அ ஃபார்ம் யூட்டிலிட்டி டு குட்ஸ் பை பிரிங்கிங் மெட்டீரியல்ஸ் இன்டு ஃபார்ம் விச் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் இன்டர்மீடியேட் கன்சம்ஷன். அதாவது நம்மக்கிட்ட இருக்க ரா மெட்டீரியல்ஸை எடுத்துகிட்டு போய் இண்டஸ்ட்ரியில் கொடுத்தோம் அப்படின்னா அதை அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி ஃபுல்லி கன்சியூமபிள் குட்ஸாக வெளியே கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த பொருளுக்கு வந்து ஒரு ஃபார்ம் யூட்டிலிட்டி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிற ப்ராடக்ட் தான் வெளியே வந்து ஃபைனல் கன்சியூமர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கையில் கிடைக்கிற ப்ராடக்ட்டு இண்டஸ்ட்ரி மூலியமாக தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸோட 3 தான் வந்து நம்ம என்னென்னு பார்த்தோம். எம்ப்ளாய்மெண்ட், ப்ரொஃபஷன், பிஸ்னஸ்ன்னு 3 பார்த்தோம். ஸோ இப்போ இந்த பிஸ்னஸோட கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை வந்து ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா 3 பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ், ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஆன் த பேசிஸ் அப்படின்னா இதன் அடிப்படையில் அதை வந்து பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம ஆன் த பேசிஸ் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ். அப்படி ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஸ்மால் ஸ்கேல், இன்னொன்று வந்து லார்ஜ் ஸ்கேல்.
ஸ்மால் ஸ்கேல் அப்படின்னா என்னென்னா ரொம்ப கம்மியான கேபிட்டல் நம்ம போட்டோம்னா போதும், அதே மாதிரி ரொம்ப கம்மியான ஆட்களை நம்ம வந்து எம்ப்ளாய் பண்ணோம்னா கூட போதும், அண்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து ஸ்மால் ஸ்கேல். இது யூஸ்வலி வந்துட்டு 1 lakhக்கு கீழே, அதாவது 1 lakh அண்ட் பிலோ 1 lakh தான் வந்து நம்ம கேபிட்டல் போடுவோம். இல்லை இன்னும் நம்ம ரியலிஸ்டிக்காக சொல்லணும்னா 5 lakhsக்கு கீழே இருக்கிறத நம்ம ஸ்மால் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து ஸ்மால் ஸ்கேல் அப்படின்னா என்ன, ரொம்ப கம்மி கேபிட்டல், அதே மாதிரி ஸ்மால் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸு, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸுமே ஸ்மால் ஸ்கேலாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து இந்த மலை ஹில் சைட்லலாம் வந்து மேட்ச் பாக்ஸஸ் செய்கிறவங்க குட்டி ஃபேமிலிஸாக இருக்கலாம், இல்லை வந்து சில ஃபேமிலியில் இருக்க லேடிஸ் வந்து மசாலா பேக்கெட்ஸ் எல்லாம் செல் பண்ணுவாங்க, இல்லை சில பேர் வந்து இந்த ஹேண்ட் கிராஃப்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் செல் பண்ணுவாங்க இல்லையா, கைவினை பொருட்கள் அப்படின்னா அதெல்லாமே இந்த ஸ்மால் ஸ்கேல் ஆக்டிவிட்டீஸில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது லார்ஜ் ஸ்கேல். லார்ஜ் ஸ்கேலுக்கு வந்து இதோட அப்படியே ஆப்போசிட், கேபிட்டல் வந்து அதிகமான கேபிட்டல் இருக்கணும், ஹியூஜ் கேபிட்டல் போடுவாங்க, நிறைய நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸை வந்து எம்ப்ளாய் பண்ணுவாங்க, அண்ட் அவங்க கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை லார்ஜ் ஸ்கேலில் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டெக்ஸ்டைல்ஸ், இப்போ நம்மளோட போத்தீஸு, ராம்ராஜ் காட்டனாக இருக்கட்டும், அந்த மாதிரி ரேமன்ஸுங்கிற இந்த துணிக்கடை, மன்யவர் மோகன், நிறைய துணிக்கடைங்க இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணி செல் பண்ணுவாங்க. அதுவே வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் எடிபிள் ஆயில் ஃப்ரம் சீட்ஸ் இன் ஆயில் மில்ஸ், அதாவது இந்த சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குது, அது வந்து யாரெல்லாம் சொல்லலாம், ஃபார்ச்சூனு, ரிஃபைன்டு சன்லேண்டு, கோல்டு வின்னரு, இவங்கெல்லாம் வந்துட்டு லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுவாங்க. அதுவே சிலதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியான இதில் பண்ணுறவங்க தான் இந்த செக்கில் ஆட்டி எடுக்கிற எண்ணெய்ங்க இருக்கும் இல்லையா, அவங்க வந்துட்டு ஸ்மால் ஸ்கேல்குள்ளே வருவாங்க. இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு லார்ஜ் ஸ்கேல்குள்ளே வருவாங்க. ஓகேவா? இதுதான் அந்த பேசிஸ் ஆஃப் சைஸ். அந்த பேசிஸ் ஆஃப் சைஸில் தான் நம்ம வந்து ஸ்மால் ஸ்கேல், லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப், அதாவது அந்த கம்பெனியை ஓன் பண்ணுறாங்கல்ல, அதாவது தனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பில் வந்துட்டு நம்ம 3 டைப்ஸ் பிரிக்கலாம். என்ன 3 டைப்ஸ் அப்படின்னா ப்ரைவேட் என்டர்பிரைசஸ், பப்ளிக் என்டர்பிரைசஸ் அண்ட் ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் அப்படின்னா ப்ரைவேட் ஆளுங்க இண்டிவிஜுவலாக நம்ம வந்துட்டு யார் வேணால், நீ, நான், நாங்கள் அப்படின்னு யார் வேணால் ஓன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லைக் இட் இஸ் ஓன்ட், மேனேஜ்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை பீப்புள் அதர் தேன் கவர்மெண்ட். அதாவது ப்ரைவேட் என்டர்பிரைசஸில் கவர்மெண்ட் ஆளுங்க இருக்க மாட்டாங்க. கவர்மெண்ட்டை தவிர வேறு யார் கம்பெனி ஓப்பன் பண்ணாலுமே அது வந்து ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் கீழே தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செல்லர்ஸாக இருக்கலாம், ரிலையன்ஸ் மார்ட்டாக இருக்கலாம், டிமார்ட்டு, போத்தீஸ், இது எல்லாமே ப்ரைவேட் என்டர்பிரைசஸ்க்கு கீழே தான் வரும். ஓகே, அடுத்தது இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ், இதெல்லாம் நம்ம பின்னாடி படிப்போம். ஓகே, சோல் ப்ராப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ரைவேட் என்டர்பிரைசஸ்குள்ளே எடுத்துக்கலாம். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தான் நான் சொன்ன மாதிரி, இந்த ரிலையன்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை செல்லர்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி இதெல்லாமே வந்து ப்ரைவேட் என்டர்பிரைசஸில் வரும். பப்ளிக் என்டர்பிரைசஸ்னால் ஆப்வியஸ்லி கவர்மெண்ட் ஆளுங்க மட்டும் ஒரு கம்பெனியை வந்து ஓன் பண்ணி இப்போ மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து கவர்மெண்ட் ஆர் அதோட ஏஜென்சிஸாக இருந்தது அப்படின்னா அதை வந்து பப்ளிக் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம இந்த பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட், அதாவது பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், நம்ம ரேஷன் ஷாப்ஸாக இருக்கலாம், ரேஷன் கடைகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து நம்ம பப்ளிக் என்டர்பிரைசஸ் கடையில் வரும். அதே மாதிரி பப்ளிக் கார்பரேஷனான ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், ஓஎன்ஜிசி, இதெல்லாமே வந்து பப்ளிக் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டென்ட் என்ன அப்படின்னா ப்ரைவேட் வந்துட்டு கவர்மெண்ட் இருக்க மாட்டாங்க ப்ரைவேட் என்டர்பிரைசஸில், பப்ளிக்கில் வந்துட்டு ஃபுல்லாகவே கவர்மெண்ட் மட்டும்தான் பார்த்துக்குவாங்க. அப்போ ஜாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் 2 பேருமே சேர்ந்து ஒரு கம்பெனியை ஓன் பண்ணி அதை ரன் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் வந்துட்டு நம்ம ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தோம்னா, இப்போ ரிலையன்ஸ் அண்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ், இதெல்லாமே கூட நிறைய வந்து ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் வந்து சேர்ந்து வராங்க. ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது ஆக்டிவிட்டீஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்.
அது செய்கிற வேலையை பொறுத்து அதை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. எப்படின்னா இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. இண்டஸ்ட்ரி அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கான மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியில் நடக்கும். எக்ஸாம்பிள் இந்த பிரெட்டு, பட்டரு, சீஸு, இந்த மாதிரியான கேபிட்டல் கூட்ஸ், அதாவது கேபிட்டல் கூட்ஸ், கன்சியூமர் கூட்ஸ்ன்னு நம்ம எக்கனாமிக்ஸில் படிப்போம். கேபிட்டல் கூட்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம கன்சியூமர் கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எது தேவைப்படுதோ அதை தான் கேபிட்டல் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் கார் எடுத்துக்கலாம். கார் எடுத்துக்கிட்டோன்னா கார் வந்து கன்சியூமர் கூட். அந்த காரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷின் வந்து கேபிட்டல் கூட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேபிட்டல் கூட்ஸ் எல்லாம் டீல் பண்ணுறது தான் வந்து இண்டஸ்ட்ரி. காமர்ஸ் அப்படின்னா என்னென்னா இது வந்து நம்ம ப்ரொடியூசருக்கும் கன்சியூமருக்கும் நடுவில் ஒரு லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அதாவது இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸை வந்து கன்சியூமர் கையில் எடுத்துகிட்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு லிங்காக இருக்குது இல்லையா, அந்த லிங்காக எது இருக்குதுன்னு பார்த்தோம்னா காமர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ், ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப், ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் டைப்பில் வந்து நம்ம ஸ்மால் ஸ்கேல், லார்ஜ் ஸ்கேல்னு 2ஆக பிரிக்கிறோம். அதுவே வந்து செகண்ட் டைப்பில் வந்துட்டு நம்ம 3ஆக பிரிக்கிறோம். ப்ரைவேட் என்டர்பிரைசஸ், பப்ளிக் என்டர்பிரைசஸ், ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ்ன்னு 3ஆக பிரிக்கிறோம். அடுத்து தேர்ட் டைப்பில் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் வந்துட்டு 2 டைப்பாக பிரிக்கிறோம். இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். ஓகே, இதுதான் டைப்ஸ், அதாவது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ். அடுத்தது இந்த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோமே, இதோட கேரக்டரிஸ்டிக் தான் என்ன, இதோட எப்படி சொல்கிறது, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா வந்து தன்மைகள், இதோட தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மோஸ்ட்லி ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் கூட்ஸ். ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னா வந்துட்டு என்னென்ன மாதிரியான கூட்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம மனுஷங்களோட தேவையை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கிற கூட்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்ஸ் தட் ஆர் ப்ரொடியூஸ்ட் மஸ்ட் பி இன் ஆர்டர் டு சாட்டிஸ்ஃபை த ஹியூமன் வாண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. செகண்ட் வந்துட்டு சேல், ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்சேஞ்ச். அதாவது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸை ஒன்றா விற்றுறணும், இல்லைனா கைமாற்றி கொடுக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்சேஞ்ச், சேல் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? இப்போ when a person weaves cloth for his personal consumption, it is not business because there is no transfer or sale. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு நம்ம என்ன சொன்னோம், பிஸ்னஸ்னாலே வந்து ஒரு பொருளை தயாரிக்கிறது. இப்போ நான் ஒரு பொருளை தயாரித்து அது எனக்காகவே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அது பிஸ்னஸ்க்குள்ளே வராது. ஏன் அப்படின்னா அந்த பொருளை நான் வந்து சேல் பண்ணலை, அதில் வந்து எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபரும் நடக்கலை, அது மூலியமாக எனக்கு காசு எதுவும் வரலைங்கிறதுனால இதை நான் பிஸ்னஸாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ பிஸ்னஸ் அப்படின்னா அதோட மெயின் கேரக்டரிஸ்டிக் என்னவாக இருக்கணும்னா ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸை சேல் பண்ணணும், இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டீலிங் இன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது கன்சியூமர் வந்துட்டு அதாவது அவன் 2 விதமான கூட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். என்ன மாதிரி பண்ணலாம்னா கன்சியூமர் கூட்ஸு, ப்ரொடியூசர் கூட்ஸ் அப்படின்னு 2 சொல்கிறாங்க. அந்த ப்ரொடியூசர் கூட்ஸை நம்ம முன்ன சொன்ன மாதிரி கேபிட்டல். ஸோ அடுத்து வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். நம்ம பிஸ்னஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருந்தால் தான் இதை பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறதுக்காக சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன், ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் கூட்ஸ். அதாவது கூட்ஸை வந்துட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கூட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ்க்கான வாண்ட்ஸ் இருக்குது, அந்த தேவைகள், அன்லிமிட்டட் வாண்ட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான கூட்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் கேரக்டரிஸ்டிக் என்னென்னு பார்த்தோன்னா சேல் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்சேஞ்ச். இப்போ நம்ம ஒரு கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கூடை வந்து நம்ம சேல் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் அதை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சாவது பண்ணியிருக்கணும். நம்ம பர்சனல் கன்சம்ஷனுக்காக நம்ம ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பிஸ்னஸ் கணக்கில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த எக்ஸாம்பிளில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. when a person weaves a cloth for his personal consumption, it is not business. ஏன்னா அவன் வந்து அதை சேலோ இல்லை ட்ரான்ஸ்ஃபரோ பண்ணல அப்படின்றாங்க. தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டீலிங் இன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது கூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ப்ரொடியூசர் கூட்ஸ், அதை வந்து நம்ம கேபிட்டல் கூட்ஸ்னு சொல்லுவோம். செகண்ட் வந்துட்டு கன்சியூமர் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கூட்ஸோடு அதை வந்து டீல் பண்ணியிருக்கணும். சர்வீசஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எலக்ட்ரிசிட்டி சப்ளையாக இருக்கலாம், கேஸ் ஆர் வாட்டர் சப்ளையாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கலாம், பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், இந்த மாதிரியான சர்வீசஸ் கூட அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ரெகுலாரிட்டி ஆஃப் டீலிங்ஸ். நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா, பிஸ்னஸ் அப்படின்னாலே ரெகுலர் பேசிஸில் நடக்கணும், டெய்லி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயாச்சும் நடக்கிறத வந்து நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
பிஸ்னஸ் அப்படின்னாலே ரெகுலராக நடக்கணும், அந்த பையிங் அண்ட் செல்லிங் மஸ்ட் பி ரெக்கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்கரண்ட் அப்படின்னா டெய்லி நடக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து மெயின் கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் மோட்டிவ். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட மெயின் இன்டென்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்ம போட்ட கேபிட்டலை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்மளோட மோட்டிவாக இருக்கும். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் அப்படிங்கிறது தான் நம்மளோட 5th கேரக்டரிஸ்டிக். 6th கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்த்தோம்னா எலமெண்ட் ஆஃப் ரிஸ்க். எலமெண்ட் ஆஃப் ரிஸ்க் அப்படின்னா என்ன ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலுமே எப்போவுமே அது ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. சில சமயம் லாஸ் ஆகும், சில சமயம் வந்துட்டு நோ ப்ராஃபிட் நோ லாஸ் கண்டிஷனில் இருக்கும், சில சமயம் எக்ஸ்பெக்டடை விட அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும், சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா நம்மளோட பொருளுங்க டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சில சமயம் கன்சியூமரோட ப்ரிஃபரன்சஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நமக்கு கிடைக்க வேண்டிய ரா மெட்டீரியல்ஸ் கம்மியாகலாம், டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டு நமக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம், இல்லை கரண்ட் இல்லாமல் போகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட பிஸ்னஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணால் மட்டும்தான், இந்த மாதிரி ரிஸ்க்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பிஸ்னஸோட மெயின் இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இந்த ரிஸ்க் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கு மேலே வந்து நமக்கு ஒரு டிஃப்ரென்சியேஷன் டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 டைப்ஸ் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்னென்னு பார்த்துடலாம். நேச்சர் ஆஃப் ஒர்க், அதாவது இதில் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணி பீப்புளுக்கு வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ப்ரொஃபஷனில் வந்துட்டு நம்ம எக்ஸ்பர்ட்டான ஒரு எக்ஸ்பர்டைஸ்ட் சர்வீஸை வந்து நம்ம பர்சனலைஸ்டாக கொடுப்போம், இண்டிவிஜுவல் நம்ம கொடுப்போம். எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து நம்ம எம்ப்ளாயர் சொல்கிற வேலையை வந்து எம்ப்ளாயி செய்வாங்க. அதுதான் வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க். குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துகிட்டால் படித்தவங்க தான் வந்துட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு கிடையாது, படிக்காதவங்க கூட ஆரம்பிக்கலாம். ஸோ வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொஃபஷனுக்கு வந்து தேவை ஹையர் குவாலிஃபிகேஷனே தேவை, ஒரு விஷயத்தில் வந்து நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து அவ்வளோ ஹை குவாலிஃபிகேஷன் தேவையில்லை, ஆனால் மினிமமான ஒரு குவாலிஃபிகேஷன் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கேபிட்டல், அதாவது முதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த முதல் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன இண்டஸ்ட்ரி, என்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியோ இல்லை என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோங்கிறத பொறுத்து கேபிட்டல் அப்படிங்கிறது மாறும். அதுவே ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப கம்மியான ஒரு லிமிட்டட் கேபிட்டல் இருந்தால் போதும். எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு கேபிட்டலே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ்க்கு கிடைக்கிற ரிவார்ட் ப்ராஃபிட், ப்ரொஃபஷனுக்கு கிடைக்கிற ரிவார்ட் ப்ரொஃபஷனல் ஃபீஸு, எம்ப்ளாய்மெண்ட்க்கு கிடைக்கிற ரிவார்ட் சேலரி ஆர் வேஜஸ். அடுத்து பிஸ்னஸில் ரிஸ்க் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹை ரிஸ்க் இருக்குது. ப்ரொஃபஷனில் வந்து கொஞ்சம் மேனேஜபிளான ரிஸ்க் இருக்குது. அதுவே எம்ப்ளாய்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிஸ்கே கிடையாது. அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்டில் போனாலும் சரி லாஸில் போனாலும் சரி நமக்கு கிடைக்க வேண்டிய சேலரி அப்படிங்கிறது நமக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும், நமக்கு கிடச்சிரும். ஸோ ரிஸ்க் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது நம்ம பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமான்னு கேட்டால் பிஸ்னஸை பண்ண முடியும், நம்மக்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம். பட் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், லைக் சில அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்து பண்ணோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுவே நம்ம ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான நோக்கங்கள் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லா பிஸ்னஸுக்குமே சில அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். அந்த அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறோம், நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து எவ்வளோ நல்லா கிடைக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதே நம்ம வைக்கிற அப்ஜெக்டிவ்ஸ் தான். இந்த அப்ஜெக்டிவ்ஸை வந்து நம்ம கோல் அப்படின்னு கோல்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த அப்ஜெக்டிவ்ஸ் நமக்கு வந்து 5 டைப்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் எக்கனாமிக் அப்ஜெக்டிவ், அதாவது மணி மோட்டிவ். என்ன எக்கனாமிக் அப்படின்னாலே மணி தான், ஓகேவா? ஸோ எக்கனாமிக் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஃபர்ம் என்னவாக இருக்கும்? நான் சொன்ன மாதிரி ப்ராஃபிட், அவங்க வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது தான் வந்துட்டு மெயினான அவங்களோட எக்கனாமிக் மோட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க, எக்கனாமிக் அப்ஜெக்டிவ். இதில் வந்து என்னென்ன எதாவது இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கஸ்டமர்ஸை வந்து பிடிக்கிறதா இருக்கலாம், ரெகுலராக வந்து புது ப்ராடக்ட்ஸ் இன்னோவேட் பண்ணுறதா இருக்கலாம், அண்ட் நம்மக்கிட்ட இருக்க கம்மியான ரிசோர்ஸஸை எவ்வளோ நல்லா யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்து சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது நம்ம கம்பெனிக்கு சில சோஷியல் அப்ஜெக்டிவ். சோஷியல்னால் நம்ம சொசைட்டிக்காக என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், நம்ம சொசைட்டியோட வெல்ஃபேரை பார்த்துக்கணும், நம்ம சொசைட்டிக்கும் பெனிஃபிட் பண்ணுற மாதிரி சில அப்ஜெக்டிவ்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து எப்படின்னா நம்ம வந்து சொசைட்டிக்காக நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்கிறோம், அதுக்கிட்டேருந்து எந்த ஒரு பெனிஃபிட்டையும் நம்ம எதிர்பார்த்து செய்யலை, சும்மா நம்ம செய்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம செய்கிறோம் அப்படிங்கும்போது
சொசைட்டிக்கு எந்த விதமான ட்ரபிளுமே நம்ம காஸ் பண்ணக்கூடாது, எந்த விதமான கெட்ட விஷயங்களும் நம்ம வந்து அதுக்கு காஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்து ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது அந்த கம்பெனிக்கான அப்ஜெக்டிவ், அந்த கம்பெனிக்கான கோல் என்னவாக இருக்கும் அப்படின்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், நிறைய இடத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க, நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும்னு நினைப்பாங்க, மாடர்னைஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, புது புது டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணணும்னு நினைப்பாங்க, கன்சியூமர்ஸ்க்கு வந்து ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, சீப் ரேட்டில் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது நம்ம பொருளை வாங்குறதுல கன்சியூமர் ஹாப்பி ஆகுறாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுறது தான் நம்மளோட ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்து ஹியூமன் அப்ஜெக்டிவ்ஸ். ஹியூமன் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஹியூமன் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களோட வெல்பீயிங்க்கும் அவங்களோட நலனுக்காக நம்ம என்னென்ன அப்ஜெக்டிவ் செட் பண்ணுறோம், அப்போ வந்து எம்ப்ளாயியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறோமா அப்படிங்கிறது இருக்கும். அதுவே வந்து நிறைய பீப்புள் வந்து டிசேபிள்டாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிசேபிள்ட் அண்ட் ஹேண்டிகேப்டு பீப்புள், அவங்களுக்குமே வந்து நம்ம நல்லது கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ப்ராப்பரான எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் நம்ம கொடுக்கணும் நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு எம்ப்ளாயி எப்போ நல்லா வேலை செய்யலாம் அப்படின்னா, அவனுக்கு வந்து வேலை செய்கிற சரௌண்டிங், அவனோட சுற்றி இருக்கிற விஷயங்கள் அவனுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக அவனுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அவன் ரொம்ப அதிகமாக வேலை செய்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. Employees, well-being of the employees, social and psychological satisfaction of the employees and development of human resources அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நேஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸ், நம்ம கண்ட்ரிக்கான அப்ஜெக்டிவை என்ன வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, the goal of the country may be to provide employment opportunity. இப்போ நம்ம ஒரு புது கம்பெனி தொடங்குறோம் அப்படின்னா அதில் நிறைய ஹியூமன் ரிசோர்ஸஸை நம்ம டெவலப் பண்ணுவோம், ரெக்ரூட் பண்ணுவோம். அப்படி ரெக்ரூட் பண்ணும்போது நம்ம கண்ட்ரியோட ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். ஸோ நிறைய புது புது வேலைங்க க்ரியேட் ஆகுது, அதுதான் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம இப்போ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் கட்டுவோம். டேக்ஸ் கட்டுறது கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவென்யூ தானே, ஒரு இன்கம் தானே. ஸோ அப்போ வந்து அவங்களோட ஜிடிபி, அதாவது நம்ம கண்ட்ரியோட மொத்த இன்கமுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து எக்கனாமிக்கலி அது ரொம்ப ஸ்டேபிளான ஒரு பொசிஷனுக்கு போகும், எக்கனாமிக் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை வந்து எப்படி நம்ம வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படி, ஸோ இதெல்லாத்தையும் தான் நம்ம வந்துட்டு நேஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் தி 5 types ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ். என்னென்ன? எக்கனாமிக் அப்ஜெக்டிவ், சோஷியல் அப்ஜெக்டிவ், ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ், ஹியூமன் அப்ஜெக்டிவ் அண்ட் நேஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அவ்வளோதான், செகண்ட் சாப்டர் நம்ம முடிச்சிட்டோம்.